சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கும் தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது மீனா சகோதரி. மீனா சகோதரி இல்ல, சத்தியமா மீனா சகோதரி இல்ல. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வேதநாயகி. வேதநாயகி எல்லாரும் மீனா சகோதரி தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா அவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பா புரிஞ்சிட்டது மட்டும் இல்லாம அவங்கள ஒதுக்கி வச்சு காயப்படுத்திருக்கீங்க. ஒதுக்கி வச்சா எவ்வளவு வலிக்கு முடியும் எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுது. அவ்வளோ வலி சகோதரி எப்படிதான் தாகடிக்க. அது முடிச்சு போட பிரச்சனை. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இப்ப எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். நீ உன் அப்பனுக்கு பொண்ணா இருக்க போறியா இல்ல எனக்கு பொண்டாட்டியா இருக்க போறியா? எனக்கு இப்பவே ஒரு முடிவை சொல்லி, இல்ல இங்க நடக்கிறதே வேற. என்னடி பாக்குற? உனக்கு உன் அப்பன் தான் முக்கியம்னா நீ தாராளமா உன் அப்பன் கூட சந்தோஷமா மகளாவே இருந்திருக்கலாம். எதுக்குடி என்ன கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கைய நாசம் பண்ண? உன் அப்பன் பேச்ச கேக்குறனா அப்படியே அந்த பக்கம் போயிடு. இத என் பேச்ச கேட்க போறனா ப்ளீஸ் கம் திஸ் சைடு. இப்ப நீ எந்த பக்கம் போறன்றத வச்சுதான் நாம ஒன்னா வாழ போறோமா இல்லையான்றத நான் முடிவு பண்ண போறேன். தேவி, அவன்கிட்ட சொல்லிடு, நீ இந்த வீட்டுக்குள்ள என் மகளாதான் வந்திருக்க. எவனுக்கும் அடங்கி போகணுங்கிற அவசியம் உனக்கு இல்ல. அவன் எப்படி வேணாலும் குடிச்சிட்டு போட்டோம், நீ வந்து தூங்குமா. அப்படியே போயிட்டா இல்லையா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? பெத்த பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவளை திரும்பவும் மகளா மட்டும்தான் வீட்டுக்குள்ள சேர்த்து பண்றிய. நீ எல்லாமே இவ்வளவு நாள் ஊருக்குள்ள நாடகம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறா? புதுசா கல்யாணம் புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வைக்கிறோன்ற உறுத்தல் உனக்கு இல்லையா? ஏங்க இன்னொரு தடவை என் அப்பாவை பத்தி பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது. உன் அப்பா பண்ணது மட்டும் நல்லா இருக்கா? வேண்டா கணேசா, நீ அமைதியா இரு. நீங்க அமைதியா இருங்க சகோதரி. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இவ்வளவு நாளா உங்க மேல ஒரு பழிய சுமத்திட்டு போயிட்டோம். நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இதுகளை பாருங்க, இவளும் இவ அப்பனுக்கும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எப்படி ஜடா மாறி நின்று இருக்காங்க பாருங்க.